இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. $10 பில்லியன் நிதி பற்றாக்குறை. நாட்டின் 50 பெரும் பணக்காரர்களுக்கு 2% சொத்து வரி விதிக்க சார்லஸ் சந்தியாகோ கோரிக்கை. நிதி பற்றாக்குறையை சமாளிக்க நாட்டின் பெரும் பணக்காரர்கள் மீது 2 விழுக்காடு சொத்து வரி விதிக்கப்பட வேண்டும் என கிளாந்த் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் சந்தியாகோ அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தின் $10 மில்லியன் சேமிப்பு இலக்கை எட்டுவதற்காக பல்வேறு அமைச்சுகளின் பட்ஜெட்டில் பெரும் குறைப்புகளை செய்ய நிதி அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. ஈரான் தொடர்பான உலகளாவிய மோதல்கள், எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதும், நாட்டின் மானிய செலவுகள் $58 பில்லியன் தாண்டியதும் இந்த சிக்கன நடவடிக்கைகளுக்கு முக்கிய காரணமாகும். இந்நிலையில் தனது தொழிலாளர் தின செய்தியில் இதுகுறித்து பேசிய சார்லஸ் சந்தியாகோ, நாட்டின் முதல் 50 பெரும் கோடீஸ்வரர்கள் மீது 2 விழுக்காடு வரி விதிப்பதன் மூலம் இந்த $10 பில்லியன் பற்றாக்குறையை எளிதாக நிரப்ப முடியும் என்றார். கடந்த ஆண்டில் மட்டும் மலேசியாவின் முதல் 50 கோடீஸ்வரர்களின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு $458 பில்லியன் எட்டியுள்ளது. கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய துறைகளில் பட்ஜெட் குறைப்புகள் சாதாரண மக்களை பாதிக்கும் வேளையில் பெரும் செல்வந்தர்கள் தங்களின் பங்களிப்பை வழங்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் நலத்திட்டங்களை ஜொகூர் அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும். அடுத்த வாரம் முழுமையான விவரங்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் 4ஆம் கட்ட காஷி ஜொகூர் உதவி திட்டம் உட்பட மக்கள் நலத்திட்டங்களை ஜொகூர் மாநில அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும். மக்களின் நலனையும் நல்வாழ்வையும் உறுதி செய்வதற்காக அம்னோ தலைமையிலான மாநில அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளில் இந்த முன்முயற்சியும் ஒன்றாகும் என்று ஜொகூர் மந்திரி புசார் டாக்டர் வான் ஹாஃபிஸ் கசி தெரிவித்தார். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற அம்னோவின் 80ஆம் ஆண்டு நிறைவு மாநாட்டில் உரையாற்றிய அவர், அம்மாநிலத்தை மேம்படுத்தவும் மக்களின் நலனை பாதுகாக்கவும் அம்னோ ஜொகூர் தொடர்ந்து பாடுபடும் என்றார். ஆனால் இதைவிட முக்கியமானது என்னவென்றால், நாம் ஈட்டும் வருமானத்திலிருந்து நாம் நேசிக்கும் மக்களுக்கும் ஜொகூர் மக்களுக்கும் திருப்பி கொடுக்கிறோம். இதில் இன்ஃபாக் ஜுமாத், கடும் வறுமை ஒழிப்பு, வீடு வாங்குவதற்கும் வாடகைக்கும் உதவி, பந்துவான் காசி ஜொகூர், ஜுவாலான் காசி ஜொகூர், பந்துவான் பக்குல் மகானன், செம்மரா கிசுபோ மற்றும் பல திட்டங்கள் அடங்கும் என்றார் அவர். இருப்பினும் தற்போதுள்ள முயற்சிகள் இன்னும் ஒருமனதாக போதுமானதாக இல்லை என்றும் அவை அவ்வப்போது தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மலேசிய மடானி நிர்வாகத்தின் மீது முதலீட்டாளர்கள் நம்பிக்கை. ரிங்கெட் தொடர்ச்சியாக வலுவடைவதும் அனைத்துலக நாணய நிதியம் IMF-இன் பொருளாதார கணிப்புகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமும் நாட்டின் பொருளாதாரத்தின் அடிப்படை வலிமையையும் மலேசிய மடானி நிர்வாகத்தின் இயக்க திசை மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த வளர்ச்சி ஆசிய வட்டாரத்தில் மலேசியா ஒரு நம்பகமான பொருளாதார மற்றும் முதலீட்டு மையமாக மீண்டும் எழுச்சி பெற்று வருவதை குறிப்பதாக நிதி அமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமது கமீல் அப்துல் முனீம் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு ஏப்ரல் இறுதி வரையில் அமெரிக்க டாலருக்கு எதிராக சுமார் 2.64 விழுக்காடு அதிகரிப்பை ரிங்கிட் பதிவு செய்தது. இதன் மூலம் ஆசிய நாணய செயல்திறனில் மலேசியா முதலிடத்தை பிடித்ததோடு சீனா மற்றும் சிங்கப்பூர் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளதாக CNBC இந்தோனேசியா கூறியதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது கமீல் தெரிவித்தார். இன்றைய ரிங்கிட்டின் வலிமை தற்செயலானது அல்ல, மாறாக நாட்டின் நிலையான பொருளாதார வளர்ச்சி, சாதகமான வெளிநாட்டு முதலீட்டு வரவுகள், அரசியல் நிலைத்தன்மை, தெளிவான பொருளாதார சீர்திருத்தங்கள், அரசாங்கம் மற்றும் பேங்க் நிகேராவின் கொள்கைகள் மீதான அனைத்துலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கை போன்ற காரணங்களாலும் வலுப்பெற்றுள்ளதாக அவர் விவரித்தார். நர்மதா ஆற்றில் படகு கவிழ்ந்து 9 பேர் பலி. கட்டியணைத்த நிலையில் தாய் மகனது உடல்கள் மீட்பு. இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நிகழ்ந்த கோரமான படகு விபத்தில் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. மீட்பு பணியின் போது கண்ட காட்சிகள் மீட்பு குழுவினரையே கண்ணீரில் நனைய வைத்துள்ளது. நர்மதா ஆற்றில் சுற்றுப்பயணிகள் சென்ற சொகுசு படகு கவிழ்ந்த விபத்தில் மாயமானவர்களை தேடும் பணி வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்தது. இவ்விபத்தில் இதுவரை 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணியின் போது உயிரிழந்த மெரினா மற்றும் அவரது 4 வயது மகன் திரிஷான் ஆகியோர் உடல்கள் ஆற்றின் அடிப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டன.
மரணத்தின் விளிம்பிலும் அந்த தாய் தனது மகனை ஒரு பாதுகாப்பு கவசம் போல் இறுக்கமாக கட்டி அணைத்தது காட்சி பார்ப்பவரின் நெஞ்சை பிளப்பதாக இருந்தது. படகில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான சுற்றுப்பயணிகளை ஏற்றியதே விபத்துக்கு காரணம் என தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விதிமுறைகளை மீறிய படகு உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அரசு உறுதியளித்துள்ளது. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தெலுக்கின்தான் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி திருவிழா கோலாகலம். பேராகில் வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக தலங்களில் ஒன்றான தெலுக்கின்தான் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தில் இவ்வாண்டு சித்ரா பௌர்ணமி திருவிழா பக்தி பரவசத்துடன் விமரிசையாகவும் நடைபெற்றது. சுமார் 100 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையும் பெருமையும் வாய்ந்த இவ்வாலயம் மலேசியாவில் சித்ரா பௌர்ணமி திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படும் முக்கிய தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. நாடளாவிய நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானின் அருளை பெற அலையென திரண்டிருந்தனர். விழா நாளன்று விடியற்காலை 4:30 மணிக்கே பால்குடம் எடுக்கும் வைபவத்துடன் வழிபாடுகள் தொடங்கிய நிலையில் சுவாமிக்கு விசேஷ பாலாபிஷேகம், தொடர்ந்து சிறப்பு பூஜைகள், அலங்காரங்களுடன் அரங்கேறின. பின்னர் மகா அபிஷேகமும் மகேஸ்வர பூஜையும் நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 1 மணிக்கு ஆலயத்தின் சார்பில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை 4 மணி அளவில் மீண்டும் மகா அபிஷேகமும் 6:30 மணிக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று விழா நிறைவுற்றது. சைவ உலகத்தின் ஜாம்பவான் மலேசியாவின் 7வது சரவணா பவன் கிளை செந்தூரில் திறப்பு. உலக புகழ்பெற்ற இந்திய சைவ உணவக சங்கிலியான சரவணா பவன் கோலாலம்பூர் செந்தூரில் தனது புதிய கிளையை மிக பிரம்மாண்டமாக தொடங்கியுள்ளது. இது மலேசியாவில் இந்நிறுவனத்தின் 7வது கிளையாகும். செந்தூல் பாரத் MRT நிலையம் அருகில் அமைந்துள்ள புதிய வளாகத்தில் திறப்பு விழா அண்மையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பிரிக்ஃபீல்ட்ஸ், பங்சார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெற்றிகரமாக இயங்கி வரும் சரவணா பவன் இப்போது செந்தூல் பகுதி மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துள்ளது. சுமார் 100க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் இவ்விழா கோலாகலமாக நடைபெற்றது. சரவணா பவன் உரிமையாளர், நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைவரான சிவகுமார் முன்னிலையில் முன்னாள் செனட்டரும் மாய்கா தேசிய முன்னாள் உதவி தலைவருமான டத்தோ டி மோகன் மற்றும் அவரது மனைவி புதிய கிளையை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தனர். கிளை உரிமையாளர் டத்தோ டி மோகனுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு மரியாதை செய்தார். மித்ராவின் செலிக் மடானி திட்டம் அறிமுகம். 5000 இந்திய குழந்தைகளுக்கு கல்வி மானியம். மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா இந்திய குழந்தைகளுக்கான தரமான, உள்ளடக்கிய மற்றும் சமமான பாலர்பள்ளி கல்வி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் செலிக் மடானி எனும் புதிய முன்னெடுப்பை தொடங்கியுள்ளது. அவ்வகையில் B40 குடும்பங்களை சேர்ந்த 4 முதல் 6 வயதுடைய 5000 இந்திய குழந்தைகளுக்கு கல்வி மானியம் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் மொத்தம் 2530 ரிங்கிட் வரையிலான கல்வி உதவித்தொகை கிடைக்கும். இதன் மாதம் 150 ரிங்கிட் வரையிலான பாலர்பள்ளி கட்டணம் மற்றும் 80 ரிங்கிட் வரையிலான காலை உணவு மானியம் ஆகியவை அடங்கும். இத்தொகை நேரடியாக தகுதி பெற்ற பாலர்பள்ளிகளுக்கு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக மொத்தம் 12.65 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்த விரும்பும் பெற்றோர்கள் வரும் மே 20ஆம் தேதிக்குள் திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து மித்ரா இணைய அகப்பக்கம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும். தொழிற்சாலை வளாகத்தில் 10,300 லிட்டர் டீசல் பறிமுதல். ஏப்ரல் 30ஆம் தேதி ஜொஹூர் பாரு உளுதிராமில் உள்ள ஒரு தொழிற்சாலை வளாகத்தில் ஜொஹூர் மாநில உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் KPDN மேற்கொண்ட OPTIRIS 4.2 நடவடிக்கையில் சட்டவிரோத டீசல் விநியோக நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. மாநில KPDN அமலாக்க பிரிவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 60 வயதான உள்நாட்டு ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக அதன் இயக்குனர் லிலிஸ் சஸ்லிண்டா பெர்னமா தெரிவித்தார். டீசல் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அந்த வளாகத்திடம் செல்லுபடியாகும் உரிமம் எதுவும் இல்லை என்று நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் கூறினார். டீசல் மொத்த விற்பனையாளர் எனும் வணிக பெயரில் டீசலை மறைத்து விற்பதே இத்தரப்பினரின் உத்தி என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. உரிமம் எதுவும் இன்றி சட்டத்திற்கு புறம்பாக போக்குவரத்து நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வதற்கு முன்னதாக விநியோக நிறுவனங்களிடம் இருந்து எரிபொருள் பெறப்படுகின்றது. அத்தரப்பினரிடம் இருந்து சுமார் 10,300 லிட்டர் டீசல், தடுப்பு தொட்டிகள், முனைகள் மற்றும் குழாய்களுடன் கூடிய எரிபொருள் குழாய் ஆகியவற்றுடன்
பரிவர்த்தனைக்கான ஆவணங்களையும் கைப்பற்றியதாக கூறிய லிலி சாஸ்லினா, இவற்றின் மொத்த மதிப்பு சுமார் 85,736 ரிங்கிட் என்றும் குறிப்பிட்டார். வாகனத்திலிருந்து வெளியே குதித்த இ-ஹெயிலிங் பயணி, கிளானில் பரபரப்பு. வெள்ளிக்கிழமை காலை ஸ்லாங்கூர் கிளானில் உள்ள தாமான் எங் ஆன் சாலை அருகே சென்று வாகனத்திலிருந்து வெளியே குதித்த இ-ஹெயிலிங் பயணி ஒருவர் காயமடைந்தார். இச்சம்பவத்தில் 25 வயதான உள்நாட்டு பெண் ஒருவர் வலதுபுற கதவை திறப்பதற்கு முன்னர் வாகன ஓட்டுநர் எவ்வித காரணமும் இன்றி பின்னோக்கு கண்ணாடி வழியாக தன்னை பார்த்து கொண்டிருந்தது அவருக்கு அச்சத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியதாக வடகிழான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி எஸ் விஜயராவ் தெரிவித்தார். நகர்ந்து கொண்டிருந்த வாகனத்திலிருந்து அப்பெண் வெளியே குதித்த மறுகணமே ஓட்டுநர் உடனடியாக வாகனத்தை நிறுத்திவிட்டு அப்பெண்ணின் நிலையை பார்த்தபோது அவர்கள் லேசான காயங்களுடன் காணப்பட்டதாக நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் விஜயராவ் கூறினார். இதனிடையே சம்பந்தப்பட்ட காரை முழுநேர இ-ஹெயிலிங் ஓட்டுநரான 47 வயதுடைய உள்நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் செலுத்தி வந்ததாகவும் அவர் அப்போது 2 உள்நாட்டு பெண் பயணிகளை ஏற்றி வந்ததாகவும் கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த இ-ஹெயிலிங் ஓட்டுநர் பயணிகளை ஏற்றி செல்லும் ஆர்டரை ரத்து செய்துவிட்டு பாதிக்கப்பட்டவரை சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக அங்கிருந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரிடம் உதவி கோரினார். இச்சம்பவத்தை அடுத்து தற்காப்பு நடவடிக்கையாக சம்பந்தப்பட்ட இ-ஹெயிலிங் ஓட்டுநர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறிய விஜயராவ், குற்றவியல் சட்டம் செக்ஷன் 336 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மலேசிய சூப்பர் லீக் தெலங்கானா எஃப்சியை வீழ்த்தியது கூச்சிங் சிட்டி. மலேசிய சூப்பர் லீக் கிண்ணம் வெள்ளிக்கிழமை இரவு சரவாக் மாநில அரங்கில் நடைபெற்ற சூப்பர் லீக் போட்டியில் கூச்சிங் சிட்டி அணி தெலங்கானா எஃப்சியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. ஆட்டம் தொடங்கிய 13வது நிமிடத்தில் தெலங்கானா எஃப்சியின் ஆட்டக்காரர் ஷெர்மோனி மஃபோச்சா தமது அணிக்காக முதல் கோலை அடித்து உள்ளூர் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். தெலங்கானா எஃப்சியின் கோலை தொடர்ந்து இரண்டாம் பாதி ஆட்டத்தில் கூச்சிங் சிட்டி தமது ஆட்டத்தை வலுப்படுத்தியது. 63வது நிமிடத்தில் கூச்சிங் சிட்டியின் ஆட்டக்காரர் வன்ஜா ரொனால்டுங்கா ஒரு கோலை அடித்து ஆட்டத்தை சமன் செய்தார். அதனைத் தொடர்ந்து 79வது நிமிடத்தில் கூச்சிங் சிட்டியின் ஜெரோம் எம்போகா எடாமே ஒரு கோலை போட்டு தனது அணியை முன்னிலைப்படுத்தினார். இவ்வெற்றியின் வழி கூச்சிங் சிட்டி தனது சொந்த மண்ணில் 3 முக்கியமான புள்ளிகளை பெற்றது. ஆட்டத்தின் இறுதி வரை ஆதிக்கம் செலுத்தி 2-1 என்ற புள்ளிகளில் தனது அணியின் வெற்றியை உறுதி செய்தது.